சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 2ஆம் நாள் ஆகஸ்ட் 18 திங்கட்கிழமை, தசமி திதி, மிருகசீர்ஷ நட்சத்திரம், அமிர்த யோகம். இன்று முழுவதும் காலை நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்க. மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் இந்த நல்ல நேரம். சூலம் கிழக்கு முகமாக பயணம் செய்பவர்கள் தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. சூலத்தினால் வரக்கூடிய தொல்லைகள் அனைத்திலும் விலகும். மேசராசிக்காரர்கள் என்று உங்களுடைய திறமையான பேச்சுக்களின் மூலமாக லாபங்களை அதிகமாக அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது. நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அப்படின்னா வீடு வாகனங்கள் வாங்கி விற்கிற ஒரு சின்னதை புரோக்கரேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை மாதிரி பண்றவங்கன்னா உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே இந்த லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று உடலும் மனதும் சுறுசுறுப்பா எல்லாமே இருக்கும். பல எல்லா வேலைகளிலுமே முயற்சிகள் எடுப்பீங்க நீங்க, சரிங்களா? அந்த முயற்சிகளில் வெற்றிகள் மட்டுமே தேடி வரும் உங்களுக்கு. இன்னைக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க, முயற்சி பண்ணுங்க, முயற்சிகளில் வெற்றிகள் மட்டுமே தேடி வரும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகளை மிக மிக அற்புதமாக அள்ளித்தரும். மிதுன ராசிக்காரர்கள் என்று தூரதேச பயணங்கள், தொழில் சார்ந்த ஒரு பயணங்கள், அதற்காக சில நபர்களுக்கு மீட் பண்ணி பேசுவீங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாகவே தொழிலுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்காரர்கள் இன்னைக்கு உடம்பும் மனசும் சுறுசுறுப்பா இருக்கும். தொழிலையும் சரிதான், வேலையிலையும் சரிதான், அவ்வளவு அழகா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. தொழில் பண்றவங்களுக்கு இன்று அதிகப்படியான லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நீங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் உங்களுடைய ஹோட்டலுக்கு தேடி வருவாங்க. அதன் மூலமாகவே வருமானம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்னைக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுகளுக்கு புதிய பொறுப்போல உங்களை தேடி வரும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்கு இன்று தொழில் சார்ந்த ஒரு பயணம் இருக்குங்க, சரிங்களா? தொழிலுக்காக ஒரு பயணம், தொழில் சார்ந்த நபர்களை பார்த்து மீட் பண்ணி இன்னைக்கு பேசுவீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொழில சில நபர்கள் முதலீடுகள் பண்ணுவீங்க. சில விரயங்களும் இருக்கு, அதனால செலவுகள் ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. எதிர்பாராத ஒரு தனவரமும் இந்த சிம்மத்திற்கு இருக்கின்றது. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி, உங்களுடைய தந்தையின் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தந்தையின் மூலமாக ஒரு லாபகரமான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிருப்பீங்க, அதுக்கு உங்களுடைய தந்தை சில நபர்கள்ட்ட அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதன் மூலமாக லாபகரமான ஒரு விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இதனால் இது. வாராகி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத சிறு சிறு ஏமாற்றங்கள் இருக்கு. தொழில் சார்ந்த வகையில சிறு சிறு பிரச்சனைகளும் இன்னைக்கு இருக்குங்க. அப்போ தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்க பேச போறீங்க அப்படின்னா, நீங்க வேலை பார்க்குற இடத்துலயும் சரிதான், நீங்க பேசும்போது ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. எதிர்பாராத சிறு தொல்லைகள் உங்களை தேடி வரும். எதிரிகள் மூலமாக பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்கு. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. இன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால விசாக நட்சத்திரக்காரங்க எல்லா வேலைகளுமே ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் ரொம்ப கவனமா பார்த்து. விருச்சிக ராசிக்கு என்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள், சரிங்களா? ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க. ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் என்ன, ஒரு ராமேஸ்வரம் போகலாம், இல்லைன்னா காசிக்கு போகலாம், இதே மாதிரியான ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க இல்லையா? இதற்கு எப்படிலாம் போகலாம், என்ன பண்ணலாம், எல்லாம் ஒண்ணுங்க. ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுக்குறே வச்சுக்கோங்களேன், உங்களுடைய நண்பர்கள் பார்த்து எல்லாமே பண்ணுவாங்க. உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நீங்க விருப்பப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இன்று உங்களுக்கு நடக்கும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு, வேலைகளில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குங்க இன்னைக்கு, சரிங்களா? எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கு, ஆனால் உங்களுடைய தொழிலில் வெற்றிகள் இருக்கு. எதிர்பாராத ஒரு தனவரமும் இன்று உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாள். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகர ராசிக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், உங்களுடைய பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு எதிர்பாராத ஒரு தனவரம் இன்னைக்கு இருக்கு. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம், வாகனங்கள் வாங்கி விற்கிற தொழில் பண்றவங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கும். அம்மாவுடைய உடல் நலனில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க,
சரிங்களா? தாயினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுக்கு போய் கவனிச்சு பார்த்துக்கோங்க. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே தேடி வருங்க. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக உங்களுடைய பெயர் வெளியில இருக்கிற நபர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். உங்க குழந்தைங்க இந்த விஷயங்களும் பண்றாங்க அப்படின்ட்டு உங்களை புகழ்வார்கள். நீங்க தொழில் சம்பந்தமான விஷயத்துல புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க. தன்னம்பிக்கை உயரும், தைரியம் உயரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்ம ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.